தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், Cantonment 21. தெலுங்கானா போராட்டம் 25வது நாளாக நீடிக்கும் நிலையில் பிரதமர் மன்மோகன் சிங்கை ஆந்திர மாநில ஆளுநர் சந்தித்து பேச உள்ளார். தெலுங்கானா தனி மாநிலம் கோரி அண்மையில் மீண்டும் வெடித்த போராட்டம் 25வது நாளை எட்டியுள்ளது. தெலுங்கானா பகுதியில் உள்ள அரசு ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அரசு பணிகள் அனைத்தும் முடங்கியுள்ளன. சிங்காரணி நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கால் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டு நாடு முழுவதும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் ஆந்திர ஆளுநர் நரசிம்மன் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளார். இதனிடையே இப்பிரச்சினை குறித்து ஆலோசிப்பதற்காக ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டியையும் பிரதமர் அவசரமாக டெல்லி வருமாறு அழைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டூஜி அலைக்கற்று விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். டூஜி அலைக்கற்றை தொடர்பான அரசின் கொள்கைக்காக சிதம்பரத்தை குறை கூற முடியாது என்று சில மத்திய அமைச்சர்கள் தெரிவித்திருந்தனர். அவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் சென்னையில் செய்தியாளரிடம் இதுகுறித்து பேசினார். அப்போது அவர் பேசுகையில், டூஜி அலைக்கற்றை விவகாரத்தில் சிதம்பரத்தை ஆதரிக்கும் மத்திய அமைச்சர்களுக்கு விஷயம் தெரியவில்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படி அரசின் கொள்கை தவறான நோக்கம் கொண்டதாகவோ தன்னிச்சையானதாகவோ இருக்கக்கூடாது என்றும் டூஜி அலைக்கற்று விவகாரத்தில் சிதம்பரத்தின் பங்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஆகியோரை சிறையிலிருந்து விடுவிப்பதற்கான முயற்சிகளிலேயே ஈடுபட்டு உதவிட வேண்டும் என்று பிரதமர் சோனியா காந்திக்கு திமுக தலைவர் கருணாநிதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக சிறையிலேயே வைக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஆகியோரை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசு அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அனைவரும் கேட்டுக்கொண்டு பல நாட்களாகியும் தமிழக அரசு அதற்கு முன்வரவில்லை என்றும் மத்திய அரசாவது இவர்கள் மூவரையும் சிறையிலிருந்து விடுவிப்பதற்கான முயற்சிகளிலேயே ஈடுபட்டு உதவிட வேண்டும் என்று பிரதமரையும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் வழிகாட்டும் தலைவி சோனியா காந்தியையும் திமுக சார்பில் கேட்டுக் கொள்வதாக கருணாநிதி தெரிவித்துள்ளார். திருச்சி மாநகராட்சி மேயர் பதவிக்கு வேட்பாளரை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக கட்சி 8 மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடுகிறது. திருச்சி உள்பட அனைத்து மாநகராட்சி மேயர் பதவி வேட்பாளர்களை விஜயகாந்த் அறிவித்துவிட்டார். திருவெரும்பூரை திருச்சி மாநகராட்சியுடன் இணைத்தது செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது. இதனால் திருச்சி மாநகராட்சிக்கு தேர்தல் நடத்தப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து திருச்சி மாநகராட்சி மேயர் வேட்பாளரை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார்.
அதன்படி திருச்சி மாநகராட்சி மேயர் தேர்தலில் தேமுதிக சார்பாக அக்கட்சியின் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சித்ரா போட்டியிடுகிறார். சொல்லிச்சிருந்தாங்க ஊழலற்ற மாநகராட்சியை அமைப்போம். கடந்த தேர்தலை விட இந்த உள்ளாட்சி தேர்தலில் கூடுதலாக 50,000 பேர் மனு தாக்கல் செய்துள்ளதாக மாநில தேர்தல் ஆணையர் சோ ஐயர் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடந்த மண்டல தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்றைய கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தேர்தல் விதிமுறைகளை சரியாகவும் கடுமையாகவும் பின்பற்ற ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என்றும், தவறு செய்பவர்கள் எந்த கட்சி ஜாதி மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளும் மூத்த குடிமக்களும் தனி வரிசையில் நின்று ஓட்டளிக்கலாம் என்றும், ஓட்டுப்பதிவு வீடியோ எடுக்கப்படும் மற்றும் பதட்டமான பகுதிகளில் மைக்ரோ அப்சர்வர்கள் பணியில் இருப்பார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த தேர்தலை ஒப்பிடுகையில் 50,000 பேர் கூடுதலாக மனு தாக்கல் செய்துள்ளதாகவும், இறுதி பட்டியலில் 32,000 பேர் கூடுதலாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். திருச்சி உள்ளாட்சி தேர்தலில் மேயர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் கடைசி நாளான இன்று பெரும்பாலான அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் சுயேட்சைகளும் மனு தாக்கல் செய்தனர். மேயர் பதவிக்காக தேமுதிக சார்பில் வழக்கறிஞர் சித்ரா ஜெயக்குமார் போட்டியிடுகிறார். இதற்கான மனுவை வழக்கறிஞர் சித்ரா ஜெயக்குமார் திருச்சி மாநகர ஆணையர் மற்றும் தேர்தல் அலுவலருமான வீரராகவரிடம் கொடுத்தார். இதில் மாநகர் புறநகர் மாவட்ட செயலாளர்கள் பலர் உடனிருந்தனர். இதேபோல் திமுக சார்பில் போட்டியிடும் விஜயா ஜெயராஜ் தனது வேட்புமனுவை ஆணையர் அலுவலகத்தில் தாக்கல் செய்தார். இதில் ராஜ்யசபா MP சிவா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KM சேகரன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். காங்கிரஸ் சார்பில் விஜயா சேகர் உள்ளிட்ட வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சினைக்காக திமுக குரல் கொடுக்கும் என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி மேயர் பதவிக்கு திமுக சார்பில் போட்டியிடும் மா. சுப்பிரமணியத்தை ஆதரித்து கொளத்தூர் தொகுதியில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் திறந்த ஜீப்பில் சென்று பிரச்சாரம் செய்தார். அப்போது மு.க. ஸ்டாலின் பேசியதாவது, மாநகராட்சியின் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேயர் சுப்பிரமணியம் நிறைவேற்றியுள்ளார். தடைப்பட்டு இருந்த பெரம்பூர் மேம்பாலம் திமுக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்டு அதற்கு முரசொலி மாறன் மேம்பாலம் என பெயரிட்டு கருணாநிதி திறந்து வைத்தார். அதுபோன்ற வளர்ச்சிப் பணிகள் மீண்டும் தொடரவும், டெல்லி மும்பை நகரங்கள் போல சென்னை நகரை உருவாக்கவும் மீண்டும் சுப்பிரமணியத்தை மேயராக தேர்ந்தெடுங்கள் என்றும், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சினைக்கு திமுக குரல் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கும் என்று அவர் பேசினார். வாக்கு சேகரிப்பின் போது வடசென்னை மாவட்ட திமுக பொறுப்பாளர் RDL சேகர், DKS இளங்கோவன், MP முன்னாள் MLA CK சேகர் பாபு உள்ளிட்ட திமுக பிரமுகர் உடன் சென்றனர். பரமக்குடிக்கு செல்ல காவல்துறையினர் அனுமதி மறுத்தால் தடையை மீறி செல்வேன் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் ஜான் பாண்டியன் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் செய்தியாளரிடம் பேசிய போது இதனை தெரிவித்த அவர், உள்ளாட்சி தேர்தலில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிடுகிறது என்றார். உள்ளாட்சி தேர்தலில் தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு சிறப்பாக உள்ளது என்று கூறிய ஜான் பாண்டியன், தங்கள் கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் மக்களுக்கு தேவையான குடிநீர், சாலை வசதி, மின்விளக்கு போன்ற அடிப்படை பிரச்சினைகளை சரி செய்வோம் என்றார். மேலும் தேர்தல் ஆணையம் ஒரு தலைப்பட்சமாக நடப்பதாகவும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும், பரமக்குடி துப்பாக்கி சூடு நிகழ்வுக்கு பிறகு தன்னை ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள் செல்ல காவல்துறை அனுமதிக்கவில்லை என்றும், காவல்துறை அனுமதி வழங்கவில்லை என்றால் தடையை மீறி பரமக்குடி செல்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். ஐபாட் மற்றும் ஐபோன் போன்ற மின்னணு சாதனங்கள் மூலம் உலக மக்களின் கவனத்தை ஈர்த்த ஆப்பிள் நிறுவன மேதை ஸ்டீவ் ஜாப்ஸ் மருத்துவமனையில் காலமானார்.
ஆப்பிள் நிறுவனத்தின் நிறுவனர்களில் ஒருவரான ஸ்டீவ் ஜாப்ஸ் அமெரிக்காவின் ஆப்பிள் நிறுவனம் தொழில்நுட்ப சாதன தயாரிப்பில் புகழ் பெற்றவர். இவர் 1976 தமது நண்பர் ஓஷ்னியாக்குடன் ஆப்பிள் நிறுவனத்தை துவங்கினார். உடல்நலக்குறைவு காரணமாக ஆப்பிள் நிறுவன தலைவர் பதவியிலிருந்து கடந்த ஆகஸ்டில் ஸ்டீவ் ஜாப்ஸ் விலகினார். இந்நிலையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கடந்த சில ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று வந்த 56 வயதான ஸ்டீவ் ஜாப்ஸ் கலிபோர்னியாவில் உயிரிழந்ததாக ஆப்பிள் நிறுவனம் அறிவித்துள்ளது. அவருக்கு அமெரிக்க அதிபர் ஒபாமா, மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று உலகில் உள்ள அனைத்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றன. மேலும் ஆப்பிள் நிறுவனத்துக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் பொறுப்பேற்ற பிறகுதான் இசை சார்ந்த மின்னணு பொருள் தயாரிப்புக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. அதன் விளைவாக நிறுவனத்தின் புகழை உலகறிய செய்த ஐபாட், ஐபோன் போன்ற பொருட்கள் உருவாயின. சாதாரண குடும்பத்தில் வளர்ந்து புகழின் உச்சியை எட்டிய இவரது சொத்து மதிப்பு $610 கோடி என போர்பஸ் இதழ் தெரிவித்துள்ளது. நம்ப முடியாத விலையில் உலகின் மிக குறைந்த விலை கையடக்க கணினி இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் கபில் சிபில் இந்த டேப்லெட்டை அறிமுகம் செய்து வைத்தார். ஆகாஷ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த கையடக்க கணினியை பிரிட்டனை சேர்ந்த டாட்டோ வைண்ட் நிறுவனம் தயாரித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்களில் பயிலும் 1 லட்சம் மாணவர்களுக்கு இந்த டேப்லெட் கம்ப்யூட்டரை மத்திய அரசு மானியத்துடன் $1500 விலையில் வழங்க இருக்கிறது. வரும் நவம்பர் மாதம் முதல் இந்த கையடக்க கணினி வர்த்தக ரீதியிலும் விற்பனைக்கு கொண்டு வர இருப்பதாக டாடா வைண்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கும் டேப்லெட் கம்ப்யூட்டர் முழுக்க பாடத்திட்டத்துக்கு உதவும் வகையில் இருக்கும். வர்த்தக ரீதியில் அறிமுகம் செய்யப்பட இருக்கும் ஆகாஷ் டேப்லெட்டில் 3G வசதி மற்றும் ஆண்ட்ராய்டு ஃப்ரேயோ 2.2 வெர்ஷன் ஆபரேட்டிங் சிஸ்டம் கொண்ட 7 இன்ச் திரையுடன் இந்த டேப்லெட் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் டேப்லெட்டுக்கு ஏர்செல் நிறுவனம் சிம் கார்டுகளை வழங்க இருப்பதாக டாடா வைண்ட் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் வர்த்தக ரீதியில் இந்த டேப்லெட் $3000 விற்பனைக்கு வர இருப்பதாகவும் டாடா வைண்ட் தெரிவித்துள்ளது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை $2484. ஒரு சவரன் தங்கம் $19,872 விற்கப்படுகிறது. ஒரு கிராம் வெள்ளியின் விலை $56.55. இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்திய பங்குச்சந்தை இன்று ஏற்றத்தை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 440 புள்ளிகள் குறைந்து 16,232 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 136 புள்ளிகள் குறைந்து 4,888 புள்ளிகளாக முடிவடைந்தது.